விட்டமின் டிக்காக தம்பியை டெய்லியும் காலையில் 7 to 8 மணி வரையும் அடிக்கிற வெயிலில் ஒரு 10 நிமிஷமாவது காமிச்சிருவோம். இந்த கொஸ்டினை இத்தனை பேர் கேட்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. அக்கா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டீங்களா, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு 3 பேபிஸ் வேணும் அப்படின்ற ஒரு ஆசை ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த 3 பாயாக இருக்கட்டும் இல்லை கேர்ளாக இருக்கட்டும், பட் 3 பேபிஸ் இருந்தால் அந்த குடும்பம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். பட் இந்த ஒரு ப்ரெக்னன்சி ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம். அதுவும் இது சிசேரியன் போகுது அப்படின்றப்ப எனக்கு கன்ஃபார்மாக ஃபேமிலி பிளானிங் பண்ணிடலாம் அப்படின்னு தோணிருச்சு. என் ஹஸ்பண்ட் நான் 2 பேருமே பேபி பிறந்ததுக்கு அப்புறம் பேபி ஹெல்தியா இருந்துச்சுன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணிடுங்க அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்லி சைன் போட்டு கொடுத்துட்டோம். அப்புறம் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போய் ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தம்பி பையனை தூக்கி என்கிட்ட காமிச்சாங்க. இதுவும் பாய் தான், பண்ணிடலாமா அப்படின்னு கன்ஃபார்மா கேட்டாங்க. எனக்கு ஜெண்டர் தேவையில்லை, பேபி ஹெல்தியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணிருங்கன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பேபியை செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு பேபி நல்லா ஹெல்தியாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டோம். எனக்கு இந்த டெலிவரி சிசேரியன் ஆனதுலயும் ஒரு பிளஸ்னா அது இந்த ஃபேமிலி பிளானிங் தான். எப்படியோ ஒரே வேலையா முடிஞ்சிருச்சே அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கு.